அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் மேனகா. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்கிட்ட அஜீரண கோளாறு, வயிற்று உப்புசம், ஃபுட் பாய்சனிங்லாம் பெரும்பாலும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முறை தவறி சாப்பிடக்கூடிய உணவு பழக்கவழக்கம். ஒரு உணவுப் பொருளோட இன்னொரு உணவுப் பொருளை சேர்த்து சாப்பிடும்போது அது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக நமக்கு மாறுது. எந்தெந்த உணவுப் பொருள் கூட எந்தெந்த உணவு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சித்த மருத்துவத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மீன் எறா சாப்பிடும்போது அது கூட பால், தயிர், முள்ளங்கி சேர்த்து சாப்பிடக்கூடாது. பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடும்போது தேன், தயிர் அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. கீரை சாப்பிடும்போது நீங்கள் பாலும் தயிரும் சேர்த்துக்கக்கூடாது. மணத்தக்காளி சமைக்கும் போது மிளகு சேர்த்து சமைக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு சில நஞ்சுக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இஞ்சியில் மேல்தோல் நஞ்சு, கடுக்காயோட விதை நஞ்சு. ஸோ அந்த விதையை நீக்கிட்டு தான் மருத்துவத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருள்லையும் நஞ்சு இருக்கும். ஸோ அந்த நஞ்சுக்களை எப்படி நம்ம உடம்புல சேர விடாமல் தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பலாப்பழம் சாப்பிடும்போது தேனையோ நெய்யோ சாப்பிடும்போது அதில் உள்ள டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல சேர்றது கிடையாது. வேர்க்கடலை சாப்பிடும்போது வெல்லம் சாப்பிடலாம். கரும்பு சாறு சாப்பிடும்போது அது கூட மிளகாய் சாறு இல்லைனா இஞ்சி சேர்த்து அந்த சாறை நம்ம சாப்பிட்றதுனால அதில் உள்ள டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல பாதிக்கிறது இல்லை. இது போல் ஒவ்வொரு உணவுப் பொருளோட தன்மை அறிந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல வாதப்பித்த கஃபம் அப்படின்ற நாடி நடுநிலையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் வராமலும் பாதுகாக்குது. இதை நம்ம பதார்த்த குணை சிந்தாமணி நூலில் நம்ம சித்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புளித்தோர் விஞ்சு கறி பூரிக்கும் வாதம், தெரியுவோர் கைப்பில் சீரும் பித்தம் கிளிமொழியே, கார்பிணிப்பு விஞ்சில் கபம் விஞ்சும் சட்டிரதம், சேர்ப்புணரி நோய் அணுகாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.